ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம லேசி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நார்மல் நீடில் எடுத்துக்கிறோம். நார்மல் நீடில் எடுத்துகிட்டு நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எடுத்தோம் இல்லையா, அது மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அது பக்கத்துலேயே அகெயின் ஒரு ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து லூப் மாதிரி யூ மாதிரி ஃபார்ம் ஆகும். அதோட மிடில் குத்தி இழுத்தோம் அப்படின்னா அந்த லேசி ஸ்டிச் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து லேசி ஸ்டிச் வந்து போட போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்டிச். ஓகே, அதே மாதிரி கீழேருந்து இப்படி எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் டைட்டாக எடுக்காமல் லூஸாக எடுத்தோம் அப்படின்னா நூல் வந்து கீழே சிக்காயிடும். ஸோ சிக்காகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி யூ மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். அதில் அந்த எட்ஜில் ஒரு லாக் போடுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி குத்தி எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த எட்ஜில் வந்து அந்த லாக் ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி போட்டுடுறோம். ஓகே, நூலை வந்து கரெக்டாக இழுங்க. நூலை கரெக்டாக இழுக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சிக்கு வந்துடும். சிக்கு வந்துட்டால் ஒரு மாதிரி பிசுறு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பிசுறு அடிச்சிட்டா வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து கவனமாக போடுங்க. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? அந்த லூப்பில் அந்த மிடில் குத்திட்டு எடுங்க. எனக்கு வந்து இப்படி ட்ரா பண்ணாமல் அப்படி ஃப்ரீயாக வரமாட்டேங்குது அப்படின்னா ஒரு சக்கரம் மாதிரி நீங்களாக போட்டுட்டு அந்த சக்கரத்தில் வந்து, ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து ஆரியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து ஒரு சக்கரம் மாதிரி போட்டுட்டு அந்த சக்கரத்தில் வந்து இதை வந்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்துடும். ஷேப்ஸ் எதுவும் மாறாமல் கரெக்டாக வந்துடும். இதை நீங்கள் இப்படியே தான் பண்ணணும்னு இல்லை, நடுவில் ஒரு ரவுண்டு போட்டு அந்த ரவுண்டுக்கு அப்புறமா கூட நீங்கள் பண்ணலாம். அந்த நடுவில் வர ரவுண்டில் ஒரு ஸ்டோன் ஏதாவது நீங்கள் வந்து ஒட்டிக்கிடலாம். ஸ்டோனோ இல்லை 3mm பீடு அந்த மாதிரி 4mm பீடு ஏதாவது கொடுத்துட்டாலுமே அந்த ரவுண்டு வந்து ஃபில் ஆயிரும். அந்த ரவுண்டு சுற்றி அழகாக வந்து இந்த லேசி வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து நமக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஒரு மெத்தடையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் போடணுன்றதில்ல. நார்மலாகவே எப்பவும் போல் போட்டாலே போதும். அது வந்து அழகாக வந்து நமக்கு வந்துடும். இது நான் எப்படி போடணுன்றதை மறுபடியும் ஒரு குட்டியாக தனியாக ஒரு 2 லீஃப் மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அதோட பெட்டல்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். த்ரெட்டு மட்டும் சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி த்ரெட்டை வந்து ஈவனாக பிடிச்சி இழுங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி த்ரெட்டு வந்து தூக்க ஆரம்பிச்சிரும். ஓகே, பக்கத்தில் குத்துரும். அந்த யூ மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதோட எட்ஜில் மறுபடியும் குத்திட்டு அதை வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு லாக் போடுற மாதிரி அதை எடுத்துகிட்டு அந்த ஆப்போசிட்டில் குத்திட்டோம் அப்படின்னா வந்து லேசி ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆயிடுது. டே 1லேருந்து கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா டே 1லேருந்து பாருங்கள். ஆரி கற்றுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2-3 ஷேப்ஸில் ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.